கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை முதலாவது இந்த தீர்க்கதரிசி குறிப்பிடப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர் நல்லவராய் இருப்பதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நம்மையும் நம்முடைய காரியங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவனோடு பலத்தோடு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அவர் ஜீவனோடு பலத்தோடு கிருபையோடு உங்களை நடத்துகிறார் என்றால் அவர் நல்லவராய் இருப்பதனாலதான் கர்த்தர் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அது என்ன இக்கட்டு நாள்? நாம் எதிர்பார்க்காத நேரங்களிலே நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் துன்பங்களும் பலவிதமான வேதனைகளும் தான் இக்கட்டான நாட்கள். அப்ப நல்லா கவனிங்க, அந்த இக்கட்டு நாளிலே அப்போ அந்த இக்கட்டுகள் நமக்கு எப்படியாய் வருதா? நம்ம எதிர்க்கும்படியாய், நம்மை மோதும்படியாய் அந்த இக்கட்டுகள், அந்த பலவிதமான துன்பங்கள், பலவிதமான வேதனைகள் நம்மை நோக்கி அது வரும்போதுதான் அதை நம்மீது படாதபடிக்கு, அதை நம்மை தாக்காதபடிக்கு, அந்த வேதனைகள் அந்த இக்கட்டுகள் நம்மை பலவீனப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் ஒரு அரணான கோட்டையை போல நம்மை பாதுகாத்து நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை அது நெருங்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல நம்மை அந்த காரியங்கள், எந்த இக்கட்டுகளும் நம்மிடத்திலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையை அது பாதிக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு அரணான கோட்டையை போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அப்ப இதுல இருந்தே நீங்க தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அவர் உண்மையாகவே அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரைட். அவர் நல்லவராய் இருப்பதனாலதான் நம்முடைய எல்லா காரியங்கள், எல்லா வேதனைகள், எல்லா இக்கட்டுகளையும் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய வேதனையை, நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? கடைசியா இந்த வார்த்தையை சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமே. யார் அவரை உண்மையாய் நம்புகிறோம், யார் அவரை உண்மையாய் நேசிக்கிறோம், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என்ன காரியங்க? அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தரை முழுமனதோடு 100% நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்களா? உங்கள் இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார். மனிதனை போல அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. மனிதனை போல நம்முடைய முகத்தை பார்த்து நம்மை காரியங்களை அவர் கவனிக்கிறவர் அல்லங்க. அவர் முகத்தை பார்க்க தேவையில்லை. நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பதனாலதான் இந்த ஆறுதலான வார்த்தை இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை நீங்கள் அவரை மறந்திருந்தாலும், அந்த நல்ல தேவனை மறந்து போய் ஒருவேளை பின்வாங்கி போயிருந்தாலும், இந்த நல்ல நாளிலே, இந்த புதிய நாளிலே கர்த்தரிடத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். காரணம், அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். காலைவேளை என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் அருமை பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். கர்த்தர், நீர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராய் அரணான கோட்டையாய் இருப்பதற்காக நன்றி. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். வேண்டிய நன்மைகளை, கிருபைகளை அவர்கள் வாயில் சொல் பெறவாததற்கு முன்னே நீர் அவர்கள் எல்லாவற்றையும் காரியங்களை நீர் செய்து நடப்பிக்கிற நல்ல தேவனாய் இருப்பதற்காக நன்றி. பிள்ளைகள், இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருப்பதற்காக நன்றி. கர்த்தர், நீங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்குள் பலப்படுங்கள், நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.